Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. நீங்கள் இந்த மிஷின் லேர்னிங் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ensemble methods and random forest பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, ஸோ ensemble methods, ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ நம்மளுக்கு டெமோக்ரஸின்னா என்னன்னு தெரியும். டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், ரைட்? டெமோக்ரஸியை யார் ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணது? ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ டெமோக்ரஸி இஸ் நத்திங் பட் த ஓட்டிங் சிஸ்டம், ரைட்? ஏன்னா நாம் போய் ஓட்டு போட்டு we choose the government, that is democracy. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 parties இருக்குன்னு வச்சுக்கலாம், 3 political parties, XYZ, ஃபைன், XYZ இருக்குது. ஸோ நாம் பீப்புள் வந்து we choose the government. நாம் வந்து நிறைய மக்கள் இருக்கோம் ஸோ நாம் வந்து இங்கே இந்த XYZல ஏதோ ஒரு பார்ட்டிக்கு நம்ம ஓட் போடுவோம். ஸோ அந்த ஓட்ஸில் வந்து எந்த பார்ட்டிக்கு வந்து அதிக ஓட்டு விழுதோ அந்த பார்ட்டி வந்து becomes the government, right? So we don't know whether that party which becomes the government is the right party. நம்மளுக்கு தெரியாது whether that's the best party, but ஆனால் in terms of ensemble learning that is the best prediction. அதுதான் ensemble method. So basically XYZ is political party, but in terms of ensemble learning XYZ are the classes, okay? Classes are the classes, and the best class, for example, Z is the best class னு வச்சுக்கலாம். ஸோ Z is the prediction. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போன அப்புறம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Z is the prediction, ஃபைன். ஏன்னா Z is the best party, அதாவது Z becomes the governmentனு வச்சுக்கலாம். ஸோ this is the best prediction. ஸோ this is ensemble learning. ஸோ இப்போ பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம் ensemble learningனா என்னன்னு. ஸோ ஸோ ensemble learning and random forest. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ஏதோ ஒரு கொஷின் இருக்குது, ஏதோ டவுட் இருக்குதுன்னா நீங்கள் ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்குறத விட பல பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போது சப்போஸ் ஒரு கொஷின் இருக்குது உங்ககிட்ட, சம் காம்ப்ளெக்ஸ் கொஷின், நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்குறீங்க, ஃபைன், நிறைய பேர்கிட்ட கேட்குறீங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் நிறையா சொல்யூஷன் தருவாங்க. ஸோ இந்த எல்லா சொல்யூஷன்ஸையும் ஆட் பண்ணி, அதாவது எல்லா சொல்யூஷன்ஸும் அக்ரிகேட் பண்ணி நீங்கள் ஒரு சொல்யூஷனுக்கு வருவீங்க. ஸோ சேம் அதே தான் வந்து இந்த ensemble learning ஃபாலோ பண்ண போகுது. பேசிக்கலி ensemble learningல என்ன ஆகும்னா, ஸோ பேசிக்கலி we have different classifiers, ரைட்? நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம், கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்த்துருப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபயர்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி ensemble learningல நிறைய கிளாஸிஃபயரோட ப்ரெடிக்ஷனை வந்து அக்ரிகேட் பண்ணி, அதாவது நிறையா கிளாஸிஃபயர்ஸோட ப்ரெடிக்ஷனை சம் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் தான் ensemble learningoட ரிசல்ட், ஃபைன். ஸோ பேசிக்கலி அக்ரிகேஷன் ஆஃப் நியூமரஸ் கிளாஸிஃபயர்ஸ் இஸ் ensemble learning. அதாவது குரூப் ஆஃப் ப்ரெடிக்டர்ஸ் இஸ் நத்திங் பட் த கிளாஸிஃபயர்ஸ், ஓகே? அண்ட் திஸ் இஸ் ensemble learning. பேசிக் ஐடியா ஆஃப் ensemble learning இஸ் அக்ரிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் இஸ் ஆல்சோ சிம்பிள் திங். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குது, ஃபைன். ஸோ டேட்டா செட்டில் சப்செட்ஸ் எடுக்கிறீங்க, n நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, n நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், ஓகே? ஸோ n நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். ஸோ இது ஒரு சப்செட், ஃபைன், திஸ் இஸ் அ சப்செட். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் யூஸ் பண்ணி ஈச் சப்செட்டுக்கும் வந்து நீங்கள் ஒரு டெசிஷன் ட்ரீ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபயர், ஓகே? டெசிஷன் ட்ரீனா என்னன்னு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோவில் டெசிஷன் ட்ரீஸ் பற்றி இருக்குது, ஒரு என்டையர் லெக்சரே இருக்குது, அரௌண்ட் சம் 20 to 30 minutes. அந்த லெக்சரில் டெசிஷன் ட்ரீ எல்லா அல்கோரிதம்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ கமிங் பேக் டு த வீடியோ. ஸோ டெசிஷன் ட்ரீஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஃபைன். ஸோ ஃபார் ஈச் சப்செட் நீங்கள் ஒரு டெசிஷன் ட்ரீ கிரியேட் பண்ணுங்க. இதோ டெசிஷன் ட்ரீ, அண்ட் தென் இதோ டெசிஷன் ட்ரீ, அண்ட் தென் இதோ டெசிஷன் ட்ரீ. ஸோ இது எல்லாத்தோட அக்ரிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தோட டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபயரோட ப்ரெடிக்ஷனையும் அக்ரிகேட் பண்ணிங்கன்னா it becomes a random forest. ஸோ பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா, ஜஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்க டேர்மே எப்படி வந்துச்சுன்னா, ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் அ லேண்ட், ஓகே? திஸ் அ லேண்ட் அண்ட் தெர் ஆர் ஃபாரஸ்ட், தெர் ஆர் ட்ரீஸ். எக்ஸுங்கிறது ட்ரீ அண்ட் தென் திஸ் இஸ் அ ட்ரீ. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் இருக்குது. In a particular place if there are numerous number of trees, then it's called as a forest. ஸோ அப்படி தான் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்கிற நேமே வந்துச்சு. பிகாஸ் ட்ரீஸ் இருக்குது, அந்த நிறைய ட்ரீஸ் இருந்தால் தட்ஸ் அ ஃபாரஸ்ட். ஸோ இதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட், ஓகே? ஸோ இதே மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் பார்க்கலாம்.
ensemble methods create பண்ண ஒரு 2-3 ways இருக்குது. அந்த வேஸ்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ basically the first method வந்து பார்த்தீங்கன்னா to use different classifiers. Okay, to use different classifiers. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸிஃபையர் வந்து SVM. ஸோ திஸ் இஸ் SVMனா சப்போர்ட் வெக்டார் மிஷின் கிளாஸிஃபையர். திஸ் இஸ் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். அண்ட் KNNனா இது K நியரஸ்ட் நெய்பர் கிளாஸிஃபையர். அண்ட் RFனா வந்து திஸ் இஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையர். ஸோ இது எல்லா கிளாஸிஃபையரும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட், ரைட்? ஏன்னா இதோட ப்ரெடிக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதோட இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட ப்ரெடிக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தென் KNNோட ப்ரெடிக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரேண்டம் ஃபாரஸ்டோட ப்ரெடிக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல் தீஸ் கிளாஸிஃபையர்ஸ் ஆர் இண்டிபெண்ட். ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் வந்து we can come up to a best ensemble method or ensemble learning. ஸோ அப்போ தான் பெஸ்ட் ensemble கிளாஸிஃபையர் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 கிளாஸிஃபையருமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. None of the classifiers are dependent. So this gives a best classifier. So ensemble learning la 2 types irukku. 2 types of voting irukku basically. Hard voting and soft voting. Hard voting na this is nothing but இப்போ for example நம்ம class predict பண்றோம், fine. So classல வந்து 2 class இருக்கு, A and then B. So இதே 4 classifiers எடுத்துக்கலாம், SVM and then logistic regression, KNN and random forest. So for example இந்த இது பாருங்க, AAA BB. So for example SVM is predicting the class A and logistic regression is predicting the class A. KNN is predicting the class A and random forest is also predicting the class B. Fine, இது class B. Random forest is predicting the class B. So இதில் வந்து நீங்கள் frequency செக் பண்ணணும், எந்த கிளாஸுக்கு வந்து frequency அதிகம்னு பார்க்கணும். Basically mode, fine. Statistically சொல்லணும்னா mode is nothing but frequency, the largest frequency. ஸோ இந்த லார்ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ தான் வந்து நிறைய டைம் மக்கராக இருக்குது. ஸோ நம்ம ensemble கிளாஸிஃபையரும் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏவாக தான் இருக்கும், பிகாஸ் ஏ அக்கர்ஸ் மெனி டைம்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால் ஹார்ட் voting. ஸோ பேசிக்கலி நம்மளோட டெமோக்ரஸி, இந்த ஓட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து ஹார்ட் voting, ரைட்? ஏன்னா வந்து யாருக்கு அதிக ஓட்டு விழுகுதோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஹார்ட் voting. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது ensemble. ஸோ திஸ் இஸ் ஹார்ட் voting. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ எப்பயுமே வந்து லெட்ஸ் சே இந்த SVM, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அண்ட் தென் KNN அண்ட் வாட் இஸ் திஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ இந்த கிளாஸிஃபையர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ SVMோட ப்ராபபிலிட்டி, SVMோட கிளாஸிஃபிகேஷன் அக்யூரசி வந்து சம் எக்ஸ் இருக்கும், ஃபைன். அண்ட் தென் இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து சம் வேல்யூ இருக்கும், அண்ட் தென் KNN வந்து சம் வேல்யூ இருக்குது, RF ரேண்டம் ஃபாரஸ்ட் சம் வேல்யூ இருக்கும் அக்யூரசி. ஸோ ஈச் இண்டிவிஜுவல் கிளாஸ் அக்யூரஸியை விட இந்த ensemble மெத்தடோட அக்யூரசி வந்து it will be greater than the best classifier in the ensemble. Suppose in the individual classification scores of this 4 classifiers வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பெஸ்ட் அக்யூரசி வந்து SVMல கிடைக்குதுன்னா நம்மளோட ensemble மெத்தடோட கிளாஸிஃபிகேஷன் ஸ்கோர் வந்து இந்த SVMஐ விட அதிகமாக இருக்கும், ஃபைன். ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ ensemble மெத்தடோட ஸ்கோர் வந்து this will be better than the best classifier in the ensemble, right? And then இப்போ சாஃப்ட் voting பற்றி பார்க்கலாம். சாஃப்ட் voting this is also very simple. ஸோ சாஃப்ட் votingல என்ன ஆகும்னா, ஸோ ஈச் கிளாஸிஃபையர் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம 3 கிளாஸிஃபையர்ஸ் எடுத்துருக்கோம், எனி 3 கிளாஸிஃபையர்ஸ், ஓகே, எனி 3 கிளாஸிஃபையர்ஸ். ஸோ கிளாஸிஃபையர்ஸ் வந்து கிளாஸ் ப்ராபபிலிட்டி தந்துச்சுன்னா, ஓகே, கிளாஸ் ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் த ப்ராபபிலிட்டி தட் த கிளாஸ் ஏ இஸ் த ஹையஸ்ட், அந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸிஃபையர்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸிஃபையரோட ஸ்கோர், அண்ட் தென் திஸ் இஸ் செகண்ட் கிளாஸிஃபையர், அண்ட் தென் தேர்ட் கிளாஸிஃபையர், ஃபைன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸிஃபையர் வந்து 60% வந்து ஏ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, செகண்ட் கிளாஸிஃபையர் வந்து 70% ஏ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, தேர்ட் கிளாஸிஃபையர் வந்து 80% ஏ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி இது திஸ் ஃபஸ்ட் கிளாஸிஃபையர் ப்ரெடிக்ஷன், செகண்ட் அண்ட் தென் தேர்ட். ஸோ ஃபஸ்ட் கிளாஸிஃபையர் வந்து 30% பி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, அண்ட் தென் செகண்ட் கிளாஸிஃபையர் 20% பி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, தேர்ட் கிளாஸிஃபையர் ப்ரெடிக்ட்ஸ் 10% ஆஃப் பி. ஸோ இதில் சாஃப்ட் votingல என்ன நடக்கும்னா, சாஃப்ட் votingல வி ஜஸ்ட் டேக் த ஆவரேஜ். ஸோ இந்த ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி ஸ்கோர்ஸோட ஆவரேஜ். ஸோ 60 + 70 + 80, திஸ் இஸ் கிளாஸ் ஏஸ் ஆவரேஜ்,
ஃபைன். அதே மாதிரி 30 + 20 + 10/3 திஸ் இஸ் கிளாஸ் பிஸ் ஆவரேஜ். ஸோ இந்த ஆவரேஜில் எது பெருசாக இருக்கோ தட் இஸ் த ஃபைனல் ஆன்சம்பிள் ப்ரெடிக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட ப்ராபபிலிட்டி தான் வந்து அதிகமாக இருக்கும், பியோட ப்ராபபிலிட்டி வந்து ஏவோட கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ஏ பிகம்ஸ் த ஃபைனல் ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஆன்சம்பிள். அண்ட் தென் எப்பயுமே பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் திங் டு ரிமெம்பர், ஜென்ரலி சாஃப்ட் voting ஹார்ட் voting இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் voting இஸ் ஆக்சுவலி பெட்டர் தான் ஹார்ட் voting. ஓகே, அண்ட் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அ கம்பேரிஷன். ஸோ இது வந்து கம்பேரிஷன், இது வந்து சம் டேட்டா செட் எடுத்து கம்பேர் பண்ணி போட்டது. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட அக்யூரசி வந்து 86%, ரேண்டம் ஃபாரஸ்டோட 89%, அண்ட் எஸ்விசி திஸ் இஸ் சப்போர்ட் வெக்டார் கிளாஸிஃபையர். ஓகே, இதோடது வந்து 88%. பட் ஆனால் இந்த 3 கிளாஸிஃபையரையும் வந்து அக்ரிகேட் பண்ணி ஒரு ஆன்சம்பிள் கிளாஸிஃபையர் கிரியேட் பண்ணதில் ஓட்டிங் கிளாஸிஃபையரோட ஆன்சம்பிள் கிளாஸிஃபையர் அண்ட் ஓட்டிங் கிளாஸிஃபையர் போத் ஆர் சேம். ஓகே, இந்த ஓட்டிங் கிளாஸிஃபையரோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 90%, which is more than the 3 individual classifiers. Right? So yeah, moving ahead. So just இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா, இப்போது we have seen hard voting and soft voting. ஸோ ஹார்ட் voting and soft votingல வந்து we are different algorithms. நம்ம different classifier algorithms யூஸ் பண்ணி ஆன்சம்பிள் ப்ரெடிக்ஷன் நம்ம கொண்டு வந்தோம், ஆன்சம்பிள் மெத்தட் நம்ம பில்ட் பண்ணோம். ரைட், டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் algorithms நம்ம யூஸ் பண்ணோம் ப்ரீவியஸ்லி. பட் ஆனால் செகண்ட் மெத்தட் இருக்குது ஆன்சம்பிள் மெத்தட் பில்ட் பண்ணுறதுக்கு. ஆன்சம்பிள் மெத்தட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் டைப் இருக்குது. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா தட்ஸ் கால்ட் பேக்கிங் அண்ட் பேஸ்டிங். பேக்கிங் அண்ட் பேஸ்டிங் இஸ் நத்திங் பட், இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குதுன்னா, ஸோ திஸ் இஸ் அ டேட்டா செட். ஸோ இந்த டேட்டா செட்டில் we are choosing random subset of data. So this is a subset, this is a subset. So subset of data, ஒரு பெரிய டேட்டா செட்டில் ஸ்மால் பார்ட் ஆஃப் டேட்டா நம்ம எடுக்கிறோம், தட் இஸ் கால் சப்செட். ஓகே, ஸோ இந்த சப்செட்ஸை யூஸ் பண்ணி சேம் ட்ரைனிங் அல்கோரிதமில் நம்ம போடுறோம். பட் ப்ரீவியஸ்லி வாட் we did was we used the same training data set on different algorithms previously. பட் ஆனால் இந்த பேக்கிங் அண்ட் பேஸ்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா, we use same algorithm but different subsets of data. So இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ we are taking different subsets of data. Fine, so different subset of data. So இந்த பேக்கிங் அண்ட் பேஸ்டிங், பேக்கிங்னா என்னன்னா, if the data set, if the subset is taken with replacement, that is called bagging. replacementோட பிக் பண்ணிங்கன்னா that is called bagging. without replacement that is called pasting. So basically in bagging, so இது ஒரு subset, fine, இது ஒரு சப்செட்னா, இன் பேக்கிங் யூ மே ஹாவ் ஓவர்லாப்பிங் சப்செட்ஸ். ஃபைன், ஏன்னா வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறனால யூ கேன் ஹாவ் ஓவர்லாப்பிங் சப்செட்ஸ். பட் ஆனால் இன் பேஸ்டிங்கில் வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஒரு சப்செட்டை பிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேற ஒரு சப்செட்டாக பிக் பண்ணணும். யூ கான்ட் ஹாவ் த ஓவர்லாப். ஸோ அதனால் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டை யூ கான்ட் ஹாவ் ஓவர்லாப் அண்ட் தட்ஸ் கால்ட் பேஸ்டிங். ஸோ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வித் ரீப்ளேஸ்மெண்ட் புரியலனா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி a probability concept. ஸோ கன்சிடர் there are 5 balls in a bag. ஓகே, ஸோ கன்சிடர் this is a bag. ஸோ 5 balls இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ball is red in color and then a second ball is blue in color. Fine. So 2 balls are blue in color. So 2 balls and then a pink color வந்து 2 balls இருக்கு. Fine. So 2 pink balls. So இதில் with replacement what's the probability of picking 1 red ball, 2 blue balls and 2 pink balls? இதுதான் கொஷின். ஸோ இதில் வந்து ஸோ யா வித் ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கலாம். இப்போது வித் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1/5 we can, பிகாஸ் டோட்டல் 5 balls இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ரெட் பால் நம்ம பிக் பண்ணலாம் அண்ட் தென் 2 ப்ளூ பால்ஸ் பிக் பண்ணலாம் 2/5 வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா யூ ஆர் பிக்கிங் அ பால் அண்ட் புட்டிங் த சேம் பால் இன் டு த பேக் அண்ட் தென் 2 பிங்க் பால்ஸ் வந்து 2/5 இப்படி நீங்கள் பிக் பண்ணலாம் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டில். ஃபைன். அதே வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்கள். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் திஸ் வில் சேஞ்ச். வித்தவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் யூ கேன் பிக் 1/5, அதாவது 1 ரெட் பால் அவுட் ஆஃப் 5. ஸோ 1 பால் பிக் பண்ணியாச்சு, பட் யூ டின்ட் ரீப்ளேஸ். ஸோ டின்ட் ரீப்ளேஸ்னால் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 4 வந்துடும், டினாமினேட்டர் 4 வந்துடும். அண்ட் தென் 2 blue balls, fine, 2 blue balls and 2 pink balls வந்து 2/3 ஆகிடும். பிகாஸ் நீங்கள் இங்கே வந்து ப்ளூ பாலை பிக் பண்ணீங்க, பட் தென் யூ டின்ட் ரீப்ளேஸ் த பால். ஸோ 2/3 டினாமினேட்டர் வந்து ஒரு பால் குறைஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ திஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வித் அண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த பேக்கிங் அண்ட் பேஸ்டிங்கில் வந்து நீங்கள் அக்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா மோடு. ஸோ பேசிக்கலி அக்ரிகேஷன்னா அந்த லாஸ்ட் பார்ட். ஸோ ஆன்சம் அக்ரிகேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ ஏஏஏ இருக்குது, ஏ. ஸோ பேசிக்கலி 4 கிளாஸிஃபையர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸிஃபையரோட ப்ரெடிக்ஷன் ஏ, அண்ட் செகண்ட் கிளாஸிஃபையரோட ப்ரெடிக்ஷன் பி, தேர்ட் கிளாஸிஃபையரோட ப்ரெடிக்ஷன் ஏ, அண்ட் தென் ஃபோர்த் கிளாஸிஃபையரோட ப்ரெடிக்ஷன் பி. ஸோ அவுட் ஆஃப் திஸ் எந்த ஒரு கிளாஸுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஆகும். ஸோ பேசிக்கலி ஏ வந்து 3 times அக்கறாது, பி வந்து 1 time அக்கறாது. ஸோ ஏ தான் வந்து அவுட்புட் ஆகுது நம்மளுக்கு. ஆன்சம்பிளோட ஃபைனல் அவுட்புட் வந்து ஏன்னு வரும். ஸோ தட் இஸ் த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், ஃபைன். So moving ahead, so ensemble வந்து இன்னொரு டைப் இருக்குது, இட்ஸ் கால்ட் பூஸ்டிங். ஸோ பூஸ்டிங்கோட ஆக்சுவல் கான்செப்ட் என்னென்னா, லைக் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வீக் லேர்னர்ஸ் இருக்கும், ஃபைன். ஸோ வீக் ப்ரெடிக்டார்ஸ் இருக்கும். வீக் ப்ரெடிக்டார்ஸை வந்து நெக்ஸ்ட் ப்ரெடிக்டார் வந்து அதை கரெக்ட் பண்ணும். தட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் பூஸ்டிங். ஸோ வீக் ப்ரெடிக்டார்ஸ் வந்து சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் என்னன்னு கண்டுபிடிச்சி த நெக்ஸ்ட் ப்ரெடிக்டார் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு போகும். ஸோ பேசிக்கலி ப்ரெடிக்டார்ஸ் வந்து சீக்வன்ஷியலாக வந்து ட்ரெயின் ஆகும். கிளாஸிஃபையர் ஏ ப்ரெடிக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் கிளாஸிஃபையர் பி ப்ரெடிக்ட் ஆகும். ஸோ அப்படி சீக்வன்ஷியலாக வந்து ப்ரெடிக்டார்ஸ் ஒர்க் ஆகும், ஃபைன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸிஃபையர் பண்ண மிஸ்டேக்கை வந்து இந்த கரண்ட் கிளாஸிஃபையர் கரெக்ட் பண்ணிவிடும் பூஸ்டிங்கில். 2 types இருக்குது. ஃபஸ்ட் டைப் வந்து Adaboost. ஸோ Adaboost வந்து என்ன ஆகும்னா, இட் பேஸ் அட்டென்ஷன் டு த ப்ரீவியஸ் கிளாஸிஃபையர்ஸ் அண்டர் ஃபிட்டிங் டேட்டா. ஸோ அண்டர் ஃபிட்டிங் அண்ட் ஓவர் ஃபிட்டிங். ஸோ அண்டர் ஃபிட்டிங் அண்ட் ஓவர் ஃபிட்டிங் ஆஃப் டேட்டான்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் ஃபிட்டிங் பார்க்கலாம். ஸோ ஓவர் ஃபிட்டிங் இஸ் நத்திங் பட், ஸோ இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பிளாக் கலர் எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸ், ஓகே. அண்ட் தென் ஐம் ஃபிட்டிங் திஸ் க்ரீன் கலர் லைன் பாருங்கள், க்ரீன் கலர் லைன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஓவர் ஃபிட்டிங். ஏன்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் வந்து ஃபிட் ஆகிடுச்சு நம்ம லைன், நம்ம கர்வ் வந்து எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ஃபிட் ஆகிடுச்சு. திஸ் கால் ஓவர் ஃபிட்டிங். திஸ் இஸ் ஓவர் ஃபிட்டிங், ஃபைன். ஸோ அண்டர் ஃபிட்டிங்னா, சப்போஸ் நம்ம லைன் இப்படி போகுதுன்னா திஸ் இஸ் அண்டர் ஃபிட்டிங் ஆக்சுவலி, ஓகே. திஸ் இஸ் அண்டர் ஃபிட்டிங். ஏன்னா நம்ம லைன் வந்து மேக்ஸிமம் டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு ஃபிட்டே ஆகலை. திஸ் கால் அண்டர் ஃபிட்டிங். ஸோ பேசிக்கலி Adaboost என்ன பண்ணோன்னா, திஸ் பேஸ் அட்டென்ஷன் டு த ப்ரீவியஸ் கிளாஸிஃபையர்ஸ் அண்டர் ஃபிட்டிங். And then it corrects the previous classifiers under fitting in the current classifier. So previous classifier iduna, this has some under fitting, fine. And this current classifier actually corrects the previous classifiers under fitting data. So we correct பண்ணி at the end of the classification நம்மளுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். So this is called Adaboost. So yeah, moving ahead. Gradient boosting. So gradient boosting வந்து this nothing but same Adaboosting மாதிரி தான். பட் இதில் வந்து என்ன ஆகும்னா, it rectifies the previous residual error. ஸோ பேசிக்கலி இப்படி ஒரு ப்ரீவியஸ் கிளாஸிஃபையர் வந்து இது, ஃபைன், ப்ரீவியஸ் கிளாஸிஃபையர் இது. அண்ட் தென் திஸ் இஸ் த கரண்ட் கிளாஸிஃபையர். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸிஃபையரில் ஏதோ சம் எரர்ஸ் வந்துருக்கும். ஸோ அந்த எரர்ஸை வந்து இந்த கரண்ட் கிளாஸிஃபையர் வந்து திஸ் கரெக்ட்ஸ் த ப்ரீவியஸ் கிளாஸிஃபையர்ஸ் எரர்ஸ். ஸோ இது சம் எரர்ஸ் மேக் பண்ணும் இப்போது. ஸோ இந்த எரரை வந்து த நெக்ஸ்ட் கிளாஸிஃபையர் வந்து அதோட எரரை வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ இப்படியே வந்து ஒரு சீக்வன்ஷியலாக நடக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன் நம்மளுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கிரேடியன்ட் பூஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் டைப் ஆஃப் ensemble மெத்தட் வந்து ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங் இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஸ்டாக்கிங்கில் என்ன ஆகும்னா, ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த these three are 3 subsets of data, okay, 3 subsets of data. ஸோ நம்ம 3 subsets of data எடுத்துருக்கோம்.
3 subsets of data எடுத்துட்டு and then we are training these 3 subsets of data on a classifier. So இதை ட்ரெயின் பண்ணிவிட்டு and then blender ஒன்று இருக்குது பாருங்கள். blender is also a classifier. okay, blender is also a classifier. ஸோ இந்த blender வந்து இந்த த்ரீ கிளாஸிஃபையர்ஸோட ரிசல்ட்டை வச்சு இது ட்ரெயின் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஸ்டாக்கிங். ஸோ ஸ்டாக்கிங்குக்கும் ப்ரீவியஸ் மெத்தட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ப்ரீவியஸ் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மெத்தட்ஸில் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனை வந்து நாம் ட்ரெயின் பண்ணல, ஆல்ரெடி அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அக்ரிகேஷன்னா த லாஸ்ட் திங் வி டிட், இந்த ஃப்ரீக்வன்சி எடுத்தோமே அதெல்லாம் அக்ரிகேஷன். இந்த ஒரு கான்செப்ட் ஏஏஏபி இருந்துச்சு, அதில் வந்து ஏ தான் ஆன்சர்னு வந்துச்சு நம்மளுக்கு, ரைட். ஸோ ஹார்ட் ஓட்டிங்கில் ஏஏஏபி இருந்துச்சு, ரைட். சாஃப்ட் ஓட்டிங்கில் வந்து அந்த ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிச்சோம். த பெஸ்ட் ஆவரேஜ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஸோ இதை வந்து நாம் ஆக்சுவலி எதுவுமே பண்ணல, திஸ் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். திஸ் இஸ் ஆக்சுவலி மோட், ரைட். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ இஸ் 3 and பி இஸ் 2, பி இஸ் 1. ஸோ அதனால த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஏ. ஸோ அதனால ஏ வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் பேசிக்கலி மோட். ஸோ இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் நாம் டிஃபைன் பண்ணல. ஆனால் ஸ்டாக்கிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்டாக்கிங்கில் இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் நாம் டிஃபைன் பண்ணுவோம். அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இஸ் அ கிளாஸிஃபையர். ஸோ தட் இஸ் த பிளெண்டர். ஃபைன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ பூஸ்டிங், ஆன்சம்பிள் மெத்தட்ஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இம்ப்ளிமெண்டேஷனும் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் பற்றி நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நிறையா பேர் மிஷின் லேர்னிங் அண்ட் தென் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.